சுபிக்ஷா வர வாரத்தோட ஃப்ரீ நாமினேஷன் பாஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணலாம் பார்த்தீங்களா? அது ஏற்கனவே பார்வதி இவங்க கூட டீல் பேசி வச்சுருந்தாங்க போல இருக்கு. ஸோ அது அவங்களால பண்ண முடியலன்ற மாதிரி தான் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தது. கனி பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க போல இருக்கு. ஆனால் அதுவுமே அவங்களால கொடுக்க முடியல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் 40% கொடுக்குறேனீங்க, ஆனால் ஒரு காயின் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களால ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வியானாவை சேவ் பண்ணணுன்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. நான் உங்ககிட்ட நியாயமாக தான் கேட்குறேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கே தெரியும் நீங்கள் விக்ரம் இல்லைன்னா வியானா கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அந்த காயின் டீலே பேசினேன். அப்போல்லாம் சரின்னு சொல்லிட்டு, இப்போ என்னால் முடியல, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 காயின் கொடுத்தாங்க. அந்த 2 காயின் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. வியானா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ இவங்கள தான் சேவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க பாட்டில் சப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா சுபிக்ஷாக்கு. ஸோ அதனால் சுபிக்ஷாக்கு இவங்களை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆனனால எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்றது தான் அவங்களோட பின் பாயிண்ட்டே. பார்வதி டைரக்டாக கேட்டுட்டாங்க, நீ என்ன சேவ் பண்ணுவியா இல்லையா, டைரக்டாக சொல்லுன்னு கேட்டதுக்கு அது இவங்க யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறேன்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உன்னை வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன், கடைசியில் பார்த்தா என்னை இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் நேர்மையாக விளையாடணும்னு நினைக்கிறேன், லஞ்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பார்வதிக்கு ஃபேஸே மாறி போச்சு. அது எப்படி நீ சொல்லுவ, நீ எவ்வளோ கோல்மால் போட்டு நீ விளையாடின தெரியுமா, ரம்யா தான் ஜெயிச்சிருப்பா, அவளை ஜெயிக்க விடாமல் உன்னை நான் ஜெயிக்க விட்டேன், அப்போல்லாம் ஆமாம் சாமி போட்டுட்டு இப்போ மட்டும் நீ வேற மாதிரி சொல்கிறிய, நான் இதை சும்மா விட மாட்டேன், உனக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல, தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதே கோவத்தோட பிரவீன் அதுக்கப்புறம் கமருதீன் கிட்டே வினோத் கிட்டே பேசுகிறாங்க. அவள் என்ன மாதிரி பண்ணிட்டா தெரியுமா, அவள் சரியான துரோகி, ரம்யாவை வின் பண்ணியிருப்பேன், இந்த திவாகர்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது, அப்போவே நான் வந்து ட்ரா பண்ண வேண்டான்ற மாதிரி சொன்னேன், 2 பாயிண்ட் கம்மியாக பண்ணலான்னு அவர் கேட்கல, இந்த வீட்டில் எல்லாருமே சதி பண்ணுறாங்க, இப்போ பார்த்தியா அவள் கடைசியில் என் முதுகில் என்னை குத்திட்டா. அதுக்கு கமரின்னு சொல்கிறாரு, நீ வேற அவரை பற்றி தெரியாதா திவாகர், சரியான பொம்பளை பொறுக்கி, நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல பொம்பளைங்கன்னா இப்படி அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர் ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காரு, அதை பார்க்கவே அருவெறுப்பாக இருக்குது. இந்த சுபிக்ஷாவை நம்பவே நம்பாத, இந்த மீனவ குடும்பத்தில் வந்துக்கிட்டு அவள் பண்ணுற வேலையா இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாதியை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திவாகர் வராரு. திவாகரை பிடிச்சிட்டு கண்ணா அப்படின்னு திட்டிடுறாங்க பார்வதி. நான் இதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க, என்னை எல்லாரும் முதுகில் குத்துறாங்க, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் நேராக விக்ரமை போய் கூப்பிட்றாரு. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அவள் என்ன மாதிரி ஏமாத்திருக்கா பார்த்தீங்களா, அவள் பண்ணுற கேம் கரெக்டானு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கேம் எல்லாம் ஓகே தான், பிடிச்சிருக்கு தான், நான் அந்த பர்பஸ்க்காக வரலை, என்னை தெரியணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன இதில் இழுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக தான் நான் எல்லாம் விட்டு கொடுத்தேன் கடி அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு கேமை விளையாடுறா. அதுக்கப்புறம் பார்வதி சொல்கிறாங்க, அவள் சரியான ஒரு துரோகி, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், வரட்டும் இந்த வீக்கெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிய போகுது நான் யாருன்னு சொல்லிட்டு இவங்க அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. சுபிக்ஷாக்கு மனசே கேட்கல போல இருக்கு. டைரக்டா விக்ரம் கிட்ட பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரம்யா மட்டும் காயினை முதலே கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், எனக்கு காயினை வந்து ஒரு காயின் கொடுத்தியா எனக்கு அது போதும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ வின் பண்ணணும்னு நினச்சேன், வின் பண்ணிட்டேன், இது குரூப் கேம்னால ஓகே, ஆனால் இண்டிவிஜுவல் கேம் வந்தால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால நீ ரிலாக்ஸாக இரு, பார்வதி பற்றிலாம் நீ யோசிக்காத, நீ வின் பண்ண மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு இவருமே நல்லா தான் பேசுகிறாரு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை பற்றி தான் இந்த வீக் ஃபுல்லாக பேச போகிறாரு. ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்கள சேவ் பண்ணால் போதும் அவங்கள சேவ் பண்ணால் போதும் சொல்லிட்டு ஒரு குரூப்பிசமான ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. யாருமே இண்டிவிஜுவலாக விளையாடவே இல்லை. இதை இந்த வீக்கு விஜய் சேதுபதி வந்து கேட்பாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் மக்களாகிய நாம் கேட்டே ஆகணும். ஏன்னா இது இங்கே மட்டும் தொடரல, இந்த பிக் பாஸை நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். இவங்க விளையாடின கேம் நியாயம் இல்லையா, திவாகர் பொம்பளை பொறுக்கின்றாங்க, சுபிக்ஷாவை துரோகின்றாங்க, இவங்க அவங்கள பஜாரின்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. கமருதீன் ஓவராக ஆடிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 9 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.